வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று தேர்தல்கள் ஆணையாளர் தலைமையில் இன்று நடைபெற்றது. லக்களவில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒருவர் கைது. பொலிவிய ஜனாதிபதி பயணித்த விமானம் காலதாமதமானமைக்கு ஸ்பெயின் மன்னிப்பு கோரியுள்ளது. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட உதவி, பிரதி மற்றும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டது. மாகாண சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் இதன்போது ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறவுள்ள 3 மாகாணங்களிலும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளுடன் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் கட்சிகளின் செயலாளர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என தேர்தல்கள் செயலகம் மேலும் தெரிவித்தது. மாகாண சபை தேர்தலின் வெற்றி தொடர்பில் அரசாங்கத்திற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என தொலைத்தொடர்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபேட்டிய தெரிவிக்கின்றார். தரணியகளவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார். கட்சியின் பலமான சந்தர்ப்பம் மீதமாகும். 2001ஆம் ஆண்டு கெலிகமுவ தொகுதி அமைப்பாளர் என்ற ரீதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வீடு வீடாக சென்றமை எனக்கு நினைவிருக்கிறது. இன்று அவ்வாறான நிலை இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்புமனு குழு ஒன்று இன்று காணப்படுகிறது. வேட்புமனு குழு தற்போது கூடினால் அவர்களின் கலந்துரையாடல் எப்போது நிறைவடையும் என்று அவர்களை அறிந்திருக்க மாட்டார். மஹிந்த சிந்தனையோடு நினைவதற்கு பாராளுமன்றத்தையும் கட்சிகளையும் விட்டு வெளியேறுவதற்கும் தற்போது பலர் முயற்சி செய்கின்றனர். பாரியதொரு ஆர்வம் காணப்படுகிறது. அதனால் பாரிய வெற்றி தொடர்பிலும் மாகாண சபை வெற்றி தொடர்பிலும் இவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. தெர்னியகல கொஸ்கஹாந்த கல்லூரியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அரசு தாதியர்கள் சங்கம் கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து இன்று காலை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றது. ஆயினும் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் இடம்பெறுவதாக சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபுரிய குறிப்பிட்டார். தாதியர் சேவையில் ஈடுபட்டுள்ள சுமார் 9,000 பேருக்கு பதவி உயர்வு வழங்காமை, சம்பள பிரச்சினை, கொடுப்பனவுகள் உரிய முறையில் செலுத்தப்படாமை உள்ளிட்ட சில விடயங்களை மையப்படுத்தி இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனால் பல வைத்தியசாலைகளின் பணிகள் ஸ்தம்பிதமடைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இதேவேளை தாதியர்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வுகளுக்கு அனுமதி பெற்றுக் கொள்வதற்காக உரிய நிறுவனத்திற்கு அவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் பகிஷ்கரிப்பு அவசியமற்றது எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிகால் ஜெயதிலக கூறினார். லக்கல பகுதியில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் போது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் சிறு பிள்ளையொன்று காயமடைந்த சம்பவம் தொடர்பில் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் லக்கல பிரதேச சபை தலைவரின் மகன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் 8 வயது சிறு பிள்ளையொன்று காயமடைந்துள்ளது. காயமடைந்த சிறுவன் லக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இடையில் நிலவ வேண்டிய உறவு தொடர்பில் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால ஸ்ரீசேன நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார். සමහර විට දේශපාලඥයෙකුට සමහර නිලධාරීන් Tamanට ප්‍රියජනක වෙන්න පුළුවන් සමහර විට ප්‍රියජනක அரசியல்வாதி ஒருவருக்கு சில உத்தியோகத்தர்கள் விரும்பத்தக்கவராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அரசு உத்தியோகத்தர்களுக்கு சில அரசியல்வாதிகள் விரும்பத்தக்கவராக அல்லது இல்லாமலும் இருக்கலாம். கட்சிகளின் நிறம் எமது சேவைக்கு தேவையற்ற ஒன்றாகும். இந்த நிலைமையை நாம் சரியாக அறிந்து செயற்படுவோமாயின் இதை இரு பிரிவினருக்கும் இடையே பல சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற தெளிவற்ற தன்மையை எம் அனைவரினாலும் தீர்த்துக் கொள்ள முடியும். විසඳා ගැනීමේ හැකියාවක්
ඔබට අපිට සියලු දෙනාටම තිබෙනවා. பொலனறுவை மாவட்டத்தைச் சேர்ந்த 221 பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றது. விபிலை வெல்லச தேசிய பாடசாலையின் புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. வனஜீவிகள் மற்றும் வனவள அமைச்சர் காமினி விஜித் விஜயமுனி சோய்சா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இரண்டாம் தர பாடசாலைகளை நாம் ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முன்னெடுத்தனர். இதனை முன்னெடுத்தவர்களின் தவறுகல்ல. ஆட்சியில் இருக்கும் எந்த ஒரு அரசாங்கமாவது நல்ல விடயங்களை மேற்கொள்வது எனின் அதற்கு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இதுவே எமது வாழ்க்கை முறைமையாகும். எமது அரசாங்கமும் அவ்வாறு செயல்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்க காலப்பகுதியில் அவர்கள் நல்லதொரு விடயத்தை செய்ய முற்பட்டால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். இவ்வாறான குறைபாடுகள் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டனர். අපේ ආණ්ඩුව තිබුණත් එහෙමයි. දැන් UMP ආණ්ඩුව මොනාරි හොඳ වැඩක් ඒ කාලේ කරන්නේ නැද්ද? ඒකට අපි විරුද්ධනේ. ඉතින් ඒ දුර්වලතාවයේදී බොහෝ දෙනෙක් வவுனியா ஈரட்பெரியகுளம் பகுதியில் ராணுவ ட்ரக் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ராணுவ கோப்ரல் ஒருவர் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 4 ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராணுவ வீரர்கள் பயணித்த ட்ரக் வாகனம் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சீதுவை அல்வத்திப்பேட்டிய பகுதியில் வர்த்தகர் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாயு சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை நடத்தி வந்ததாக கூறப்படும் ஒருவரே அவரது வீட்டிற்கு அருகில் நேற்றிரவு சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். உயிரிழந்த நபரின் மனைவி சம்பவத்தை நேரில் கண்டுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியவர்கள் முச்சக்கர வண்டியொன்றில் தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதில் 2 சந்தேக நபர்கள் தொடர்பு பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 3 வருடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதவான் விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெறவுள்ளன. அரநாயக்க கம்மன்கொட குடா ஓயாவிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி மூலம் கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. கண்டெடுக்கப்பட்ட சிசுவின் பெற்றோர்கள் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படும். அதேவேளை அரநாயக்க போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் சுங்கப்பிரிவின் மதிப்பீட்டாளர்கள் 2 கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெள்ளம்பெட்டி பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் தொடர்பில் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் அவர்கள் சுங்கப்பிரிவின் மதிப்பீட்டாளர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கம்பகா பகுதியின் சுங்கப்பிரிவு மதிப்பீட்டாளர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் தற்போது வெள்ளம்பேட்டை போலீசாரின் பொறுப்பில் உள்ளதுடன் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளனர். மாத்தறை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்பு தொடர்ந்தும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புத்தளத்திலிருந்து யாழ்ப்பாணம் ஊடாக திருகோணமலை வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.